viewers, welcome to Max Tamnadu channel. In video என்ன பார்க்க போறோம்னா chapter 1 relation functionல exercise 1.5ல 7 sum தான். Question என்ன கொடுத்திருக்காங்க? If function belongs to R and G belongs to R என்ன real numbers. சரி, real numbers to real numbers. G வந்துட்டு real numbers சொல்லிருக்காங்க. Then R defined by f of x equal to x power 5. Then g of x equal to x power 4. சரி, f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? x power 5 னு கொடுத்திருக்காங்க. g of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? x power 4 னு கொடுத்திருக்காங்க. Then check if f g are 1 to 1. f உம் g உமே 1 to 1 function ஆன்னு கேட்டிருக்காங்க. Then f composite of g is a 1 to 1 function. First f தனியா g தனியா இது வந்து 1 to 1 function ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். Then f composite of g க்கு வந்துட்டு இது 1 to 1 function அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ f ஓட வேல்யூ x பவர் 5 னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? லெட் ரெண்டு பக்கமே நம்மளுக்கு 1 to 1 வரணும். ஸோ நம்ம ரெண்டு காலம் ஓப்பன் பண்றோம். f x1 equal to f of x2. ஏன்னா அவங்க 1 to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈக்குவல் டு வருதான்னு பார்த்துக்கணும். f of x1 ஓட வேல்யூ என்ன? இங்க x கொடுத்துருக்காங்க, நம்ம x1 எடுத்துக்கோம், x2 எடுத்துக்கோம். x1 ஓட வேல்யூ என்ன? x1 power 5 equal to x2 power 5. சரியா? இப்போ x1 power 5 ஒன்னோட எந்த இது பவர் இது மல்டிப்ளை பண்ணாலும் x பவர் x ஆவே தான் இருக்கும். சரியா? தென் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க பவர் பண்ணும்போது ரெசிப்ரோகுலரா மாறும் வேல்யூஸ். எப்படின்னா மல்டிபிளிகேஷனை கொண்டு வரும்போது 5 into 1 by 5, இந்த 5 இங்க வரும்போது 5 into 1 by 5 ரெசிப்ரோகுலரா மாறிடும். சரியா? மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ல வரும்போது ஸோ இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிடும். ஸோ x1 is equal to x2 நம்மளுக்கு வந்துருச்சா ஆன்சரு? இப்போ f is a 1 to 1 ஃபங்க்ஷன். இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பவர் வந்துட்டு ஆட் நம்பர்ல இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் a 1 to 1 ஃபங்க்ஷன். பவர் வந்துட்டு ஈவன் நம்பர்ல இருந்துச்சுன்னா இட்ஸ் a not 1 to 1 ஃபங்க்ஷன் ஆயிடும். ஏன்னா நம்ம பவரோட எந்த நம்பர்ஸுமே பண்ணிட்டே இருந்தா அது கேன்சலேஷன் ஃபார்ம்ல வரும். ஸோ கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு வேல்யூ சேமா தான் வரும். அது வந்துட்டு ஈவன் நம்பர்ல இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல கொண்டு வரும்போது இப்போ 4 இருக்கா, 4ஓட வந்துட்டு ரூட்ல சேஞ்ச் ஆகும். ரூட்ல வரும்போது என்ன ஆகும்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல வேல்யூஸ் வரும். அது நம்ம ஜி போடும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ ஜி பார்க்கலாம். லெட் g of x1 is equal to g of x2. சரியா? இப்போ எடுத்த மாதிரியா தான் சேம் x1 x2ன்னு பிரிச்சுக்கிட்டோம். fx1 fx2 எடுத்த மாதிரி. g ஓட வேல்யூ என்ன? x பவர் 4. ஸோ x1 பவர் 4 is equal to x2 பவர் 4. இப்போ வந்துட்டு x1 ஓட 4 அந்த பக்கம் நம்ம மைனஸ்க்கு மல்டிபிளிகேஷன் ஈக்குவல் டுக்கு மல்டிபிளிகேஷன் அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். டிவிஷன் ஆகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கல் ஆகும்போது என்னடா போன இது மாதிரியே தான் சேம் இதே தானே வரும், கேன்சல் ஆயிடுமே அப்படின்னா கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆகும்போது என்ன ஆகும்னா இது ரூட்ல மாறும். ரூட்ல மாறும்போது இதோட வேல்யூ என்ன ஆகும்? x1 is equal to plus or minus x2. சரியா? x1 is equal to x2, x1 is equal to minus x2. இந்த ரெண்டு டேர்மும் வரும். நம்ம ஈவன் நம்பர்ஸ் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ரூட்ல வந்துடும். ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவலா இருக்காது. இங்க ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, x1 is equal to x2, then x1 is equal to minus x2. ரெண்டு வரதுனால it's not a 1 to 1 function. So g is not a 1 to 1 function. அடுத்தது வந்துட்டு கொஸ்டின்ல நம்மளுக்கு f composite of g is a 1 to 1 ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம f க்கும் g க்கும் 1 to 1 கண்டுபிடிச்சிட்டோம். f வந்துட்டு 1 to 1, g வந்து not 1 to 1 வந்துருச்சு. இப்போ f composite of g போட்டுடலாம். f composite g னா என்ன? f of g of x. சரி, இப்போ நமக்கு g of x ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ f of x power 4. சரியா? இதுதான் நம்ம வேல்யூ. தென் நம்ம g of என்ன எழுதுவோம்? f of வேல்யூ x power 5 இருக்கா? ஸோ f of x power 4 the whole power 5 இப்படி எழுதும். ஸோ பவரும் மல்டிப்ளை பண்ணானா நமக்கு என்ன வரும்? 4 5s are 20. ஸோ f of x
பவர் 20 வந்துரும். f of x ஓட வேல்யூ வந்து x பவர் 20. ஸோ x20 இதுதான் f காம்போசிட் ஆஃப் g ஓட வேல்யூ x பவர் 20. நமக்கு 20ன்றது என்ன வேல்யூ? ஒரு ஈவன் டேர்ம். ஸோ ஈவன் டேர்ம் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இட்ஸ் நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் வராது. ஈவன் டேர்ம் வரும்போது நம்ம ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் வராது. ஸோ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்? ஹென்ஸ் f composite of g contains the power x power 20 is in a even term. So it's not a one to one function. நீங்க எழுதி முடிச்சிடலாம். இதோட 7th sum முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல 8th sum பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.